அப்போ இந்த நேச்சர் இல்லைன்னா நீயும் இல்லை, நானும் இல்லை. இப்போ உன் வீடு குடும்பமாக இருக்கு, சுற்றி மனிதர்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் அடிப்படை யார் உங்களுக்கு எஜமான் அப்படின்னா இந்த நேச்சர் தான். இந்த நேச்சர்லேருந்து உனக்கு தண்ணி கிடைக்கல, காற்று கிடைக்கல அப்படின்னா நீ ஐடியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யலாம். உனக்கு வேலை போயிடுச்சுன்னா கூட நீ யாரோ நண்பர்கள்ட்டையோ அண்ணன் தம்பிக்கிட்டே காசு வாங்கி வாழ்ந்துடலாம். இந்த திருவண்ணாமலையிலையோ இல்லை பக்கத்து மாவட்டத்திலேயோ இல்லை பக்கத்து ஸ்டேட்லேயோ அங்கே யாருக்குமே சுவாசம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி வாழ முடியும் உங்களால்? அப்போ நேச்சரோட ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் எல்லாருமே ஒரு நேச்சர் குழந்தைங்க தான். அப்போ நம்ம ஒரு வீடுகளுக்குள்ள ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்பட்டால், அப்போ அந்த வீடுகளுக்குள்ளேயே நாம் ஒரு உணரும் தன்மைகள் ஏற்பட்டால் ஆன்மீகங்கிறது தனியாக ஓடுறது கிடையாது. சாமிங்கிறது எங்கேயோ பறந்து எங்கேயோ கிடக்கிறது கிடையாது. வீடே கோயிலாக மாறும்.